அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் சுகமாய்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே இந்த சத்து மாவுக்கு தேங்காய் பூ, சீனி, உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு புள்ளகள் சொல்றாங்களா? அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போயிட்டு இந்த சத்து மாவு பேக்கெட் ஒன்று உடச்சி அப்படியே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கருப்பட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரட்டக்கஜு எள்ளு அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடையில் நாங்கள் ஏற்கனவே எங்களோட மாக்கு அதெல்லாம் நிறையவே சேர்த்திக்கிறதால தேவையும் இல்லை, அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்த பவுடர் ஃபார்ம்லேயே வந்துடும். இப்போ இந்த சத்துமா சீனி போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துக்கலும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பானி வேணும்னாலும் யூஸ் பண்ணலும். பானியே இல்லாட்டியும் பரவாயில்ல, சீனியால் கொஞ்சம் பானி காய்ச்சி கூட யூஸ் பண்ணலும். தேவையான அளவு பானி ஊற்றி புட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்து பாருங்க, புள்ளகால் சும்மா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களாம் தான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இப்படி செய்யல. எங்களோட ரமதான் ஆஃபர் வந்துட்டு இப்போ சூப்பராக போய்த்துட்டீங்குது. அப்போ கட்டாயம் உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் எங்களோட ஹேர் ஆயிலையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.